ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வரன் அமையலாம். ஸோ அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். பெயர் வசந்தி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு வண்ணார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சலவை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப வருடமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி செட்டில் ஆகிட்டாருங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தாங்க, அவர் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களும் அம்மாவும் தாங்க தனிமையில் வசிச்சிட்ருக்காங்க. ஒரு பையன் இருக்காங்க, அவங்க வந்து படிச்சுட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி காலத்தில் இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு தன்னுடைய தொழிலே இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாதி வேறு ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய தொழிலே இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு கூலி தொழிலுக்கு போயிட்டு இருந்தாலும் சம்மதம். ஆனால் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாத தன்னை கடைசி வரலும் அன்பாக பார்த்துக்கணும். எங்கள் அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க, ஸோ அவங்களையும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தஞ்சாவூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் பூங்கொடி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல தெலுங்கு வண்ணார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதமே வேறு மதமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் முடிச்சுட்டு இவங்க விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அதாவது குத்தகைக்கு காடு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கிழங்கு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் ஈட்டுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், இரண்டாம் வரனாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மி படிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை போலவே விவசாயம் பண்ணுற மணமகனாக தான் வேணும். காடு ஓரளவு இருக்கிற மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, காடு இல்லைனாலும் பரவாயில்லங்க, நான் விவசாயம் பண்ணுற மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோழி பண்ணை வச்சுருக்கிறது இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து சொந்தமாக சம்பாரித்து ஒரு 2 மாடி வீடு கட்டி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் 1 ஏக்கர் நிலமும் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரலும் கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் வாழ்க்கை வந்து சரிவர அமையலைங்க. இவங்களுக்கு குழந்தைங்களும் இல்லைங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போய் அவர் கொரோனாவில் அதை வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும். ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இந்த மணமகள் வந்து நாகப்பட்டினத்தை சார்ந்த மணமகள்ங்க. வேறு எந்த ஊராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற இலவச வரங்களை உங்களுடைய ஃபோன்லேயே ஒன்றுக்குனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.